அஸ்ஸலாமு அலைக்கும். டேனியல் செல் சப்ஸ்டியூட் +2 யூஜி லேபில் யூஸ் பண்ணக்கூடியது. 1.08 வோல்ட் இதில் அவுட்புட் வரணும். இது ஃபால்ட்டாக இருக்குது, அவுட்புட் வரல. சுவிட்ச் ஆன் பண்ணுறோம், ஏசி வருது. இப்போ இதில் 20 வோல்ட் ரேஞ்சில் வச்சுட்டு பார்க்குறோம், அவுட்புட் வந்து வரல. இப்போ அவுட்புட் வரல. இதை என்ன ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த போர்டு டூவல் பவர் சப்ளையில் ஒர்க் பண்ணுறது. முதல்ல சப்ளை வோல்டேஜ் வருதா என்னன்னு பார்க்கலாம். சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம். வந்து 7 வோல்ட் வருது. இப்போ இங்கே இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். பாசிட்டிவ் 5 வோல்ட் வருது. இப்போ நெகட்டிவ் 5 வோல்ட் இதுக்கு வரணும். நெகட்டிவ் 5 வோல்ட் வந்து அங்கே வந்து நெகட்டிவ் வோல்டேஜ் 9 வோல்ட் வருது. அந்த 9 வோல்ட்டு இந்த 4வது பின்னுக்கு வரும். அது மாதிரி இந்த ஐசியினுடைய 4வது பின்னுக்கு 9 வோல்ட் வரும். 7வது பின்னுக்கு பாசிட்டிவ் 5 வோல்ட் வரணும். இது கிரவுண்டு. 7வது பின்னு, 7வது பின்னுக்கு 5 வோல்ட் வருது. 5 வோல்ட் வருது. சப்ளை வோல்டேஜெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இது வந்து ஒரு டிரான்சிஸ்டர் CL100. இந்த CL100க்கு இந்த பேஸு நெகட்டிவ் வோல்டேஜ் வருது. இது வந்து எமிட்டர். அதில் எமிட்டரில் வோல்டேஜ். கலெக்டர், இங்கே கலெக்டருக்கு 5 வோல்ட் வருது. இது எமிட்டர். இங்கே வந்து நமக்கு 0.3 தான் இருக்குது. இங்கே வந்து பேஸுக்கு நெகட்டிவ் வோல்டேஜ் வருது. நெகட்டிவ் வோல்டேஜ் பேஸுக்கு வரக்கூடாது. இப்போ இது என்னால் பார்க்கணும். அது மாதிரி இங்கே இது அவுட்புட் டிரான்சிஸ்டர். இது வந்து 3055. இது அவுட்புட் டிரான்சிஸ்டர். இந்த அவுட்புட் டிரான்சிஸ்டருக்கு இது வந்து கலெக்டர். கலெக்டருக்கு 7 வோல்ட் வருது. இந்த எமிட்டரில் நமக்கு அவுட்புட் வரணும். இது வந்து பேஸு. இந்த பேஸுக்கு இங்கேருந்து வரக்கூடிய வோல்டேஜ் இங்கே வரும். பேஸுக்கு வோல்டேஜ் மிஸ்ஸிங். இங்கே எமிட்டரில் வோல்டேஜ் வரலாம். ஸோ பேஸுக்கு வோல்டேஜ் வரல. இங்கே இதனுடைய பேஸுக்கு வந்து நெகட்டிவ் வோல்டேஜ் இருக்குது. ஸோ இந்த நெகட்டிவ் வோல்டேஜ் என்னன்னு பார்த்துட்டோம்னா இந்த ஃபால்ட் வந்து ரெக்டிஃபை ஆகிரும். எனக்கு இந்த ப்ரீசெட் வந்து ஃபால்ட்டாக இருந்தாலும் நமக்கு வந்து இந்த வோல்டேஜ் டிவைடரில் இதுக்கு வந்து வோல்டேஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. அதனால் இந்த ப்ரீசெட்டை முதல்ல மாற்றிடுவோம். இந்த ப்ரீசெட்டுங்கிறது வந்து இது வந்து ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர். இந்த வேரியபிள் ரெசிஸ்டரில் வந்து அந்த வோல்டேஜ் டிவைட் ஆகலைனாலும் அந்த மாதிரி ஆகும். டூ கே வேரியபிள் ரெசிஸ்டர். 202 போட்டிருக்கிறது வந்து 2K. இது 2K ரெசிஸ்டர்.
சுவிட்ச் ஆன் பண்ணோம், வோல்டேஜ் வந்தாச்சு. ஸோ 1.3 இருக்குது, நமக்கு வந்து 1.08 வேணும். இப்போ இந்த ப்ரீசெட்டை அட்ஜஸ்ட் பண்ணோம்னாக்கா நமக்கு 1.08, ஏன்னா இது டேனியல் செல், இது 1.08 வோல்ட் வரணும். இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணுறோம். செட் பண்ணியாச்சு. ஃபால்ட் இஸ் ஓவர், ஃபால்ட்டு சரி பண்ணிட்டோம். வோல்ட்டு இருக்குது, ஃபால்ட்டு சரி பண்ணியாச்சு. அதை மாட்டிடலாம், அவ்வளோதான். சர்வீஸ் காணொளியை பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள்.